வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானம் விபத்துக்குள்ளாகும் நேரடி காட்சி வெளியானது. இந்தியாவில் பெரும் சோகம். நெவில் டி சில்வாவை துப்பாக்கி சூடு மேற்கொள்ளுமாறு கூறினார். தேசபந்து விவகாரத்தில் அம்பலமான தகவல். கொள்கலன் விவகாரத்தை திட்டமிட்டு ஜனாதிபதி அனுர மறைக்கின்றார். அதிரடி குற்றச்சாட்டு. என்னை வவுனியாவுக்கு இடமாற்றுவேன். போலீஸ் அதிகாரியை மிரட்டிய அனுர தரப்பு எம்பியால் சர்ச்சை. புதுப்பிக்கப்படாத 20 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் விரைவில் ரத்து. இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கை வந்த விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டிய வெள்ளுவத்தையை சேர்ந்த நபர். நாட்டில் வெடிக்கவுள்ள போராட்டம். விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருவிழா. நாளைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகும் சிறப்பு புகைப்படம். உள்நாட்டு செய்திகள். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர். முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். குஜராத்தில் சுமார் 240 பயணிகள் பயணித்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அதில் பயணம் செய்த பயணிகளின் கதி என்ன என்ற கேள்வி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பயணித்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 240க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் விமான நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தான் விமானம் விழுந்ததாக கூறப்படும் நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் கரும்புகை சூழ்ந்துள்ளது. விமான விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களின் நிலை குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து 9.5 மணி நேரம் பயணித்து லண்டன் செல்லக்கூடியது என்பதால் விமானத்தில் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. மாத்தறை வெலிகம ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்காகத்தான் உள்ளிட்ட குழுவுக்கு அப்போதைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் டி சில்வாவே உத்தரவிட்டதாக அந்த பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் டி சில்வா தெரிவித்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசாரணை குழுவின் முன் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற குழுவின் முன் நேற்று 4வது நாளாக முன்னிலையானார். அப்போது 24வது சாட்சியாக பெயரிடப்பட்ட தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்ட கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் டி சில்வாவிடம் குழு விசாரணைகளை மேற்கொண்ட போது ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக தொடர்பில் விசாரணை நடத்த உத்தரவு வந்ததா என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அன்ஸ்லம் டி சில்வா பின்வருமாறு கூறினார். டிசம்பர் 30, 2023 அன்று அப்போதைய கொழும்பு குற்றப்பிரிவின் பதில் பணிப்பாளர் நெவில் டி சில்வா அதிகாரிகள் குழுவுடன் வெலிகமவுக்கு வந்து செல்லுமாறு என்னை கேட்டார். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஒரு குழுவிற்கு அங்குள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு விருந்து இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு சென்று சுவரிலும் ஹோட்டலின் பெயர் பொறிக்கப்பட்ட பலகையிலும் சுட வேண்டும் என்று கூறினார். அந்த நோக்கத்திற்காக வெளியே சென்ற குழுவின் தலைவராக நான் செயற்பட்டேன். துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்தோம். நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது மற்றொரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. பின்னர் எங்களுடன் வந்த உப்புல் என்ற அதிகாரி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி வீழ்ந்து கிடந்தார். என்னுடன் இருந்தவர்களிடம் சீக்கிரம் புறப்படுங்கள் என்று சொன்னேன். அங்கு ஒரு பேருந்தில் சுமார் 20 விசேட அதிரடி
படையினர் இருந்தனர். அவர்களின் பேருந்து தாமதமாக புறப்பட்டதால் நாங்கள் இன்று உயிருடன் இருக்கிறோம். இல்லையெனில் உப்புளுடன் சேர்ந்து நாங்களும் இறந்திருப்போம். நெவில் டி சில்வா எங்களிடம் பொய் சொன்னார். வெலிகம போலீஸ் நிலையங்களுக்கு அறிவித்துவிட்டே நாங்கள் துப்பாக்கிச் சூடு நடத்த போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் எங்களிடம் குறிப்பிட்டார். தேசபந்து இதை பற்றி உங்களிடம் கேட்டாரா என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கேட்டார். இல்லை என அன்ஸ்லம் டி சில்வா பதிலளித்தார். பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பிரேத பரிசோதனை நடத்திய சந்தர்ப்பத்தில் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணையின் போது மூன்றாம் தரப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குறிப்பிட்டீர்கள். இந்த கதையை உருவாக்கியது யார் என்று கேட்டார். சம்பவத்திற்கு பிறகு நெவில் டி சில்வா வெலிகமவுக்கு வந்தார். இது போன்ற ஒரு கதையை சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர் கூறினார். அதன்படி இந்த கதையை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சொல்வோம் என்ற கூட்டு நிலைப்பாட்டிற்கு வந்தோம். எனவே நாங்கள் அந்த கதையை அப்படியே சொன்னோம். மரண விசாரணையின் போதிலும் நீதவான் நீதிமன்றத்திலும் முதல் முறையாக வாக்குமூலம் அளிக்கும் போது நாங்கள் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையை சொன்னோம். இந்த பிரச்சனை தொடரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பின்னர் நான் குற்றவியல் விசாரணைக்கு சென்று உண்மை கதையை சொன்னேன் என்று அன்ஸ்லம் டி சில்வா குறிப்பிட்டார். பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி எஸ் வீரவிக்ரம சாட்சியிடம் விசாரணை நடத்த தொடங்கினார். வெலிகமவில் உள்ள ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது கூட ஒரு போலீஸ் அதிகாரியாக தண்டனை சட்டத்தின்படி எந்த ஒரு சொத்து மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் அதை அறிந்தே செய்தோம். நெவில் டி சில்வாவின் உத்தரவின் பேரில் இதை அறிந்தே செய்தோம் என்று பதிலளித்தார். சட்டவிரோத உத்தரவாக இருந்தும் அதை ஏன் போலீஸ் வாக்குமூல அறிக்கையில் எழுதப்படவில்லை என்று சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். மேலிடத்தில் இருந்து வரும் அனைத்து தவறான உத்தரவுகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் நாம் போலீஸ் உள்ளே இருந்தால் நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சொல்வதை செய்ய வேண்டும். இல்லையெனில் போலீஸ் துறையில் நீடிக்க முடியாது என்று சாட்சி பதிலளித்தார். இது குறித்து நெவில் டி சில்வாவுக்கு மேலே உள்ள அதிகாரிகளிடம் ஏன் இது குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்று கேட்டபோது சாட்சி நான் அப்படி சொன்னாலும் எந்த பயனும் இல்லை, அதனால் தான் நான் அப்படி சொல்லவில்லை என்றார். உங்களுடன் சுடச் சென்ற 8 பேரில் ஒருவர் இறந்து விட்டார். 6 பேர் மட்டுமே இங்கே இருக்கிறீர்கள். மற்றவருக்கு என்ன ஆயிற்று? சட்டத்தரணியின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் கடந்த டிசம்பரில் வெளிநாடு சென்றதாக கூறினார். மேலும் அன்று வெலிகமவுக்கு சென்ற போது ஏன் 2 போலியன் தகடுகளை எடுத்து சென்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த சாட்சி நாங்கள் ஒரு போலீஸ் வாகனத்தில் சென்றோம். அந்த வாகன உரிம தகடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே நாங்கள் 2 போலி வாகன உரிம தகடுகளை எடுத்து சென்றோம். உயர் அதிகாரிகள் எங்களுக்கு அளித்த முடிவுகளால் நான் வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளேன். இன்று எனக்கு ஓய்வூதியம் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து அதிகாரிகளும் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற உத்தரவுகளை அமுல்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை இடமாற்றம் செய்தால் நல்லது என குறிப்பிட்டார். சுங்கத்திலிருந்து பரிசோதனை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ள 323 கொள்கலன்கள் தொடர்பான உண்மைத்தன்மையை மறைப்பதற்கு ஜனாதிபதியும் முற்பட்டுள்ளார். அதனாலே ஊழல் இடம்பெறும் அரசு துறைகளை பெயரிடும் போது ஜனாதிபதி இலங்கை சுங்கத்தை தெரிவிக்காமல் விட்டார். சுங்கம் நிதி அமைச்சின் கீழ் இருப்பதால் ஜனாதிபதி திட்டமிட்டே அதனை மறைத்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ජනවාරි මාසේ මේ රටේ රේගුව විසින් කන්ටේනර් 323ක් පරීක්ෂාවකින් තොරව ඒවා පිටකිරීම නිසා විශාල කතාබහකට ඒ කන්ටේනර් වල තිබුණු බඩු භාණ්ඩ පිළිබඳව මේ පරිසරය තුළ විශාල කතාබහකට ලක් වෙලා තිබෙනවා. අපි දැක්කා විශේෂයෙන්ම දැන් ඒ කන්ටේනර් 323 පිළිබඳව තොරතුරු හෙළිදරව් කරන්න මූලික වෙලා කටයුතු කළේ රේගුව වෘත්තීය සමිති සම්මේලනයේ තමයි ඒ තොරතුරු එළියට දැම්මේ.
இலங்கை சுங்கத்தில் இருந்து எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அரசாங்கம் இது தொடர்பில் எந்த அறிவிப்பையும் விடுக்காமல் இருக்கிறது. இந்த கொள்கலன் விடுவிக்கப்பட்ட விடயத்தை அரசியல்வாதிகள் யாரும் வெளிப்படுத்தவில்லை. மாறாக சுங்க தொழிற்சங்கமே இது தொடர்பில் ஜனவரி மாதம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதில் கட்டாயம் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க தொழிற்சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை அடுத்தே இது தொடர்பில் ஏனைய தரப்பினருக்கும் இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதை தெரிந்து கொள்ள முடியுமாக இருந்துள்ளது. ஆனால் சம்பவம் இடம்பெற்று 6 மாதங்களுக்கு பின்னர் சுங்கத்தின் பணிப்பாளர் ஒருவர் கடந்த வாரம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குறித்த கொள்கலன்களை விடுவிப்பில் எந்தவித மோசடியும் இடம்பெறவில்லை எனவும் அது தொடர்பில் மேலிடத்தில் இருந்து யாரும் அறிவிக்கவில்லை என்றும் அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என சில பொருட்களின் பட்டியலையும் தெரிவித்திருந்தார். ஆனால் குறித்த அதிகாரிக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களே மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள் என்றார். ආණ්ඩුව මේ පිළිබඳව ජනතාවගේ විශ්වාසය ඇති කරන ක්‍රියාමාර්ග නෙමෙයි යන්නේ ජනතාවගේ අවිශ්වාසය වැඩි කරන ක්‍රියාමාර්ගවල තමයි ආණ්ඩුව මේ සම්බන්ධයෙන් නිරත වෙලා තියෙන්නේ. අපිට පේන්නේ මේකෙදි ආණ්ඩුවේ හැසිරීම දිහා බැලුවම ජනාධිපතිතුමාගේ කතාව දිහා බැලුවම ජනාධිපතිතුමා මේ කතාව හංගන්න හදනවා. හරි ජනාධිපතිතුමා හැම ආයතනයකම දූෂණය වෙනවයි කියලා දන්නවා. රේගුවේ විතරක් දූෂණය වෙනවයි කියලා ජනාධිපතිතුමා දන්නේ නැහැ. මොකද රේගුව තියෙන්නේ ජනාධිපතිතුමාගේ යටතේ මතක තියාගන්න. මේ 323 බහලුම් නිදහස් කිරීමේ පිළිබඳව අවසාන වගකීම දරන්න ඕනේ මුදල් ඇමතිවරයා හැටියට ජනාධිපතිවරයා. இதே நேரம் சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என கோரி பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன் பில கருப்பு பட்டி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். சுங்கத்திலிருந்து பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் உண்மை தன்மையை கண்டுபிடித்த இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவை நிறைவேறும் வரை கருப்பு பட்டி அணிந்து போராட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தரை ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிரட்டியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜென்ட் ஒருவரை கடுமையாக திட்டியதாகவும் இடமாற்றம் செய்யப்படுவாய் என மிரட்டியதாகவும் களுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிස அறிவித்துள்ளார். නීති විරෝධී මත්පැන් සම්බන්ධයෙන් අත්අඩංගුවටගත් පුද්ගලයෙකුට විරුද්ධව කටයුතු කරන්න එපා කියලා තර්ජනය කරා කියලා තමයි වාර්තා පළ වෙන්නේ. ඒ සම්බන්ධයෙන් අපි දැන් තොරතුරු හොයමින් යනවා. මොකක්ද ඒක සත්‍යතාවය පිළිබඳව. සාමාන්‍යයෙන් ඔබ දන්නවා අපේ മന്ത്രിවරු එහෙම ඇසිරෙන්නේ නැහැ කියන එක. නමුත් මේ සිද්ධිය වාර්තා කළ තුන මාධ්‍ය වලින් අපි ඒක සැලකිලිට ගත්තා. ඒ අනුව අපි කටයුතු කරනවා. இந்த சம்பவம் பற்றி வெளிப்பெண்ண போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியிடம் குறித்த சார்ஜென்ட் முறையிட்டுள்ளார். சட்டவிரோத மத விற்பனை செய்யும் ஒருவரை கைது செய்ததை தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ ரணசிங்க சார்ஜென்ட் அஜித்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்வேன் என அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அவர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை அழைத்து அஜித் எனும் காவலரின் வீட்டு முகவரி உள்ளிட்ட விவரங்களை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தவறான வழக்குகள் பதிந்துள்ளதாக குற்றம் சாட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் நடந்த உரையாடல்கள் மற்றும் முறைப்பாடுகள் போலீஸ் நிலைய அதிகாரியின் போலீஸ் தகவல் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இது தொடர்பான உண்மை விரைவில் வெளிவரும் எனவும் விசாரணை ஆரம்பமாகியுள்ளது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிස தெரிவித்துள்ளார்.
இதற்கிடையில் வெளிப்பண்ண போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியிடமிருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதுடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்படுவதாகவும் பொதுவாக தமது கட்சியின் உறுப்பினர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதில்லை எனவும் நலிந்த ஜெயதிස தெரிவித்துள்ளார். සාමාන්‍යයෙන් ඔබ දන්නවා අපේ මන්ත්‍රීවරු එහෙම ඇසිරෙන්නේ නැහැ කියන එක. නමුත් මේ සිද්ධිය වාර්තා කළ තුන මාධ්‍ය වලින් අපි ඒක සැලකිලිට ගත්තා. ඒ අනුව අපි කටයුතු කරනවා. 2009 ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் போலீஸ் திணைக்களம் ஊடாக போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமே இதற்கு முழு பொறுப்பாவதால் இது தொடர்பாக விரைவில் அந்த திணைக்களம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது 1 கோடிக்கும் மேற்பட்டோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதுடன் அதில் 4 மில்லியனுக்கும் அதிகமானோர் 2009 ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்துள்ளனர். இவற்றில் 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்துள்ளதால் அவற்றை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி புதுப்பிக்காமல் உள்ள 2009 ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யவும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அடுத்ததாக இந்தோனேசியாவில் இருந்து இலங்கை வந்த விமானத்தை கடத்துவதாக தொலைபேசியில் பொய்யான தகவல் வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை வெள்ளவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 42 வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர் விமான நிலைய போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். அரசாங்க விரோத முறைப்பாடாக இதனை போலீசார் பதிவு செய்துள்ளனர். வெள்ளவத்தை 33வது வீதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் வீட்டில் பணிபுரியும் பெண் அடுத்த மாதம் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் வழக்கு ஒன்றுடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் இந்த பணிப்பெண் நேற்று கைது செய்யப்பட்டார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதன்படி சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். உள்ளூராட்சி மன்ற சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே நேற்றைய தினம் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் CV விக்னேஸ்வரனுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரனுக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. CV விக்னேஸ்வரனின் கொழும்பு இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பை அடுத்து குறித்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அதிகாரத்தை முதல் 2 வருடங்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இறுதி 2 வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வழங்கும் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட 15% மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 15
25 வீதத்தினால் உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்ப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார். இதன்படி மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை 33 வீதமாக குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 191வது வருடாந்த திருவிழா நாளை வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. திருவிழாவை முன்னிட்டு இரவு 7 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் வெஸ்ப ஆராதனை ஒப்புக் கொடுக்கப்படும். திருவிழா தினமான நாளை 13ஆம் திகதி அன்று அதிகாலை 4 மணிக்கு தமிழ் மொழியிலும் 5 மணிக்கு சிங்கள மொழியிலும் 6 மணிக்கு தமிழ் மொழியிலும் திருவிழா திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும். புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி கொட்டாஞ்சேனை புனித லூசியாள் பேராலயத்தில் நாளை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகி இரவு 8 மணி அளவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை வந்தடைந்து நற்கருணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதத்துடன் நிறைவு பெறும். இதே நேரம் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு நாளை வெளியாக உள்ள வீரகேசரி நாளிதழுடன் புனித அந்தோனியாரின் மிக அழகான வர்ண புகைப்படமும் வெளிவருகின்றது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள 0117322736 அல்லது 0117322730 என்ற இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும். வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த கைதியான அதுல திலகரத்னவை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த கைதி பெரிதொரு வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு துறையினரால் தேடப்பட்டு வரும் நிலையிலேயே குறித்த நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள மற்றொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழக்கு விசாரணையின் போது அவரது சட்டத்தரணியுடன் அதுல திலகரத்ன இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தாம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியுள்ளதை கையை உயர்த்தி அதுல திலகரத்னவும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது அதுல திலகரத்னவை கைது செய்ய அவரை தேடி வந்ததாக கூறப்படும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரும் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணை முடிந்ததும் அதுல திலகரத்ன நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது நண்பர்களுடன் சிரித்து கதைத்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் குறித்த நபரை குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கைதி ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்த சம்பவம் தொடர்பாக பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையர் நாயகம் துஷார உப்புல்தெனிய நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதற்கமைய அவரை ஜூன் 25ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதேவேளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் வெசாக் பௌர்ணமி தினத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு
கைதி அல்ல 3 கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்தது. இதே நேரம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய சிறைச்சாலை மருத்துவமனையில் சொகுசாக காலம் கழிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 9ஆம் தேதி கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவின் பேரில் துஷார உப்புல்தெனிய விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அதனையடுத்து அவர் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். எனினும் அன்றைய தினம் இரவே அவர் ரகசியமான முறையில் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சொகுசு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தற்போதைக்கு துஷார உப்புல்தெனிய பகல் நேரங்களில் மேகசின் சிறைச்சாலை அத்தியட்சகராக இருக்கும் தனது சகோதரனின் அலுவலக அறைக்குள் தங்கியிருப்பதுடன் இரவு நேரங்களில் மாத்திரம் தூங்குவதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு திரும்பி வருவதாக கூறப்படுகின்றது. ஏனைய விளக்கமறியல் கைதிகளுக்கு இல்லாத பல்வேறு சலுகைகள் சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் துஷார உப்புல்தெனியவுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பகமான தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் தொற்றினால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சுவாச நோயாளிகளில் 9 முதல் 13% வரை தற்போது புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர், නමුත් දැනට ඇතිවලා තියෙන මේ නිව් අලුත් ප්‍රභේදයේ නිසා ඇති වෙන එක තාමත්ම සුළු ආසාදන තත්ත්වයක්. ලංකාව ගත්තා ලංක ශෝෂණ ආසාද විශේෂයෙන්ම ලංකාවේ දැනට වෛරස් විද්‍යා ආයතනයෙන් පවසන ආකාරයට 9 ශෝෂණ රෝගීන්ගෙන් 9.13ක් අතර සංඛ්‍යාවකට අලුත් ප්‍රභේදය නිසා කොවිඩ් ආසාදනය හැදිලා තියෙනවා. රෝග ලක්ෂණ මම කලින් සඳහන් කරා රෝග ලක්ෂණ මෙම රෝග ලක්ෂණ මෙම කොවිඩ් ආසාදනය ඉතාමත්ම අඩු බැරෑරුම් තත්ත්වයක පවතින හානිකර තත්ත්වයන් ඉතාම අවමයි. නමුත් අවුරුදු 65ට වැඩි මරණ දෙකක් වාර්තා වෙලා තියෙනවා. රෝගියෙක් සංකූලතාවයන් නිසා ඇතිවෙච්ච දෙන්නම සංකූලතාවයන් වෙච්ච වෙනත් ප්‍රශ්න තියෙන රෝගීන්. இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிர நிலையில் உள்ளது. தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவாகும். எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம். அவ்வாறானவர்களே இதை பற்றி கவலைப்பட வேண்டும். இலங்கையில் 2 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இருவரும் உடல் நிலையில் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களாவர். அதனை தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதே நேரம் டெங்கு மற்றும் சிக்குன்குன்யாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்திற்கு பாராசிட்டமால் மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து கூறியுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல லியனபாத்திரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானதென அவர் கூறியுள்ளார். சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் நாடு முழுவதும் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. ரத்தினபுரி, குருநாகல், கேகாலை, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலிருந்தே அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் துஷாயினி த பெரேரா தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், මේ රෝගය බෝ වෙන්නේ බැක්ටීරියාවකගෙන් විශේෂයෙන්ම ශීරපායි සතුන්ගේ මුත්‍රා මගින් බෝ වෙන රෝගයක්. මේ ශීරපායි සතුන් අතරිනුත් මීයන් විශේෂයි. මොකද මේ මීයන්ගේ තමයි මේ බැක්ටීරියාව ඇත්තම කියනවා නම්
මූත්‍ර පද්ධතියේ බැක්ටීරියාව ජීවත් වෙනවා. ඒ මීයන් වතුර බොන ඒ අවස්ථාවලදී මේ මුත්‍ර එම ජලයට මුසු වෙනවා. එහෙමත් නැත්නම් පසට මුසු වෙනවා. ඒ පසෙන් හෝ ජලයට අපි නිරාවරණය වුණොත්, ඒ පසට හෝ ජලයට නිරාවරණය වුණොත් බොහෝ දුරට මේ සමහර අවස්ථාවලදී මිනිසයාට මේ රෝගය වැළඳෙන්න පුළුවන්. ඉතින් අපි දිස්ත්‍රික්ක වශයෙන් ගත්තොත් රත්නපුර, කුරුණෑගල, කෑගල්ල, ගම්පහ, කළුතර යන දිස්ත්‍රික්කවල මේ රෝගීන් වැඩි වශයෙන් දක්නට ලැබෙනවා. ඒකම අවදානම් කණ්ඩායම් අපි කතා කරොත් වී ගොවීන්, ඒකම අපි ගත්තොත් සමහර දිස්ත්‍රික්කවල පතල්වල නියැලෙන කණ්ඩායම්, ගම් වතුරට අපි නිවරාවරණය වුණොත් සහ අපේ දීවර, ඒ කියන්නේ මුහුදු නෙමේ අර පොඩි කඩිතිවල එහෙම දීවර රැකියාවේ නිරත වෙන අය, ඒකම කොහිල කොටු, කීර කොටු වල ඒ වගා කටයුතු වල නියැලෙන්නම්. இந்த நோய் ஒரு பாக்டீரியாவால் குறிப்பாக பாலூட்டிகளின் சிறுநீர் வழியாக பரவுகிறது. உண்மையில் இந்த பாக்டீரியா எலிகளின் சிறுநீர் அமைப்பில் வாழ்கிறது. எலிகள் தண்ணீர் குடிக்கும் போது அவற்றின் சிறுநீர் தண்ணீரிலோ அல்லது மண்ணிலோ கலக்கிறது. நாம் அந்த மண் அல்லது தண்ணீரை பயன்படுத்தும் போது மக்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மாவட்ட ரீதியாக இந்த நோயாளிகள் பெரும்பாலும் ரத்தினபுரி, குருணாகல், கேகாலை, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பற்றி நாம் பேசினால் நெல் விவசாயிகள், சில மாவட்டங்களில் சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கீரை தோட்டங்களில் பணியாற்றுபவர்களை நாம் சுட்டிக்காட்டலாம் என்றார். இதேவேளை தற்போது சிறுவர்கள் மத்தியில் பரவி வரும் காய்ச்சல் தொடர்பான நோய்கள் குறித்து கொழும்பில் உள்ள லேடி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் கோசல கருணாரத்ன விளக்கம் அளித்திருந்தார். වැඩිහිටියන්ට විතර නෙවෙයි වැඩි ප්‍රමාණයක් වැඩිහිටියන්ට හැදෙන බව ඇත්ත. නමුත් පොඩි අයටත් හැදෙනවා. මම දැක්ක දර්ශන කිහිපයක් පෙන්වනවා සෙල්ලම් කරාම කුඹුරු වල, මඩ කඩਿති වල ඒ වගේ අවස්ථාවලදී හැදෙන අවස්ථා තියෙනවා. ඊළඟට රෝග ලක්ෂණ ගැන කතා කරොත් අපි දන්නවා මේකෙදී ප්‍රධාන වශයෙන් උණ, ඉතා අධික උණ එහෙම තමයි ප්‍රධාන රෝග ලක්ෂණය. නමුත් කෙනෙක් අහන්න පුළුවන් ඉතා අධික උණ කියන එක මේ දවස්වල තියෙන අනිත් රෝග වලට පොදු දෙයක් නේද කියලා. ඔව් පොදුයි. නමුත් මේකෙදී අපි සායනික ඉතිහාසය ඉතා වැදගත්. තද උණ, ඊළඟ ඒ වගේම තද ඉස්සරදය, ඒකත් එක රෝග ලක්ෂණයක්. ඒ වගේම හන්දි කැක්කුම්, ඊළඟට මස්පිඩු රිදෙන එක, ඊළඟට බඩේලි යන එක තියෙන්න පුළුවන්, වමන යන එක තියෙන්න පුළුවන්. ඒ වගේම අමතරව මේනවා ඇස් රතු වීම. හැබැයි මේක මූලික අවස්ථාවේදී අපි හැමදාම දකින අර වෛරස් වුණ වගේම තමයි තියෙන්නේ. නමුත් පසු කාලීනව සතියක් විතර ගියාන් පස්සේ ඇස් කහ පාට වීම සහ මුත්‍රා තද පාටට යන හැකියාවක් තියෙනවා. இந்த நாட்களில் குழந்தைகளிடையே கடுமையான காய்ச்சல் பரவி வருகிறது. இது புதிய விடயம் இல்லை. ஏனெனில் பருவமழையுடன் காய்ச்சல் உள்ளிட்ட பல நோய்கள் பரவுகின்றன. ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஷவர் ஃபீவர் என்று சொல்கிறோம். இந்த முக்கிய பிரிவில் நமக்கு மிக முக்கியமானவை டெங்கு, எலிக்காய்ச்சல், இன்ஃப்ளூவென்சா மற்றும் சிக்கன்குன்யா, அத்துடன் காய்ச்சலுடன் வரும் வயிற்றுப்போக்கு. நான் சொல்ல விரும்பும் மிக பெரிய செய்தி என்னவென்றால், உங்கள் குழந்தைக்கு அதிக காய்ச்சல், வாந்தி, வயிற்று வலி அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருந்தால் காத்திருக்க வேண்டாம், வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என்றார். இலங்கை முழுவதும் உள்ள சபாத் வீடுகளுக்கு, அதாவது இஸ்ரேலிய மதஸ்தலங்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் இஸ்ரேலிய பிரஜைகள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும், ஓய்வு எடுப்பதற்கும், உணவு மற்றும் பானங்களை பெறுவதற்கும் பல்வேறு இடங்களில் சபாத் வீடுகள் நிறுவப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் சபாத் வீடுகளுக்கு தற்போதுள்ள அச்சுறுத்தல்கள் காரணமாக அந்தந்த போலீஸ் நிலையங்களால் 24 மணி நேர பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி நாட்டில் வசிக்கும் எந்த ஒரு வெளிநாட்டினரின் பாதுகாப்பிற்கும் ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் தகுந்த பாதுகாப்பை வழங்க போலீசார் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் திடீரென பௌத்த விகாரை வடிவிலான உருவம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த உருவமானது முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த உருவப்படங்களானது பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மகிந்த தேரரின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு குறித்த உருவமானது இனம் தெரியாத நபர்களினால்
இடித்தெறியப்பட்டுள்ளது. தமிழர் பிரதேசங்களில் பௌத்த விகாரைகள் சட்டவிரோதமாக அமைக்கப்படுவது தொடர்பில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் அமெரிக்க அரசுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் இந்த போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியுள்ளது. குறிப்பாக ஆப்பிள் ஸ்டோரை போராட்டக்காரர்கள் என்ற பெயரில் மர்ம நபர்கள் சூறையாடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரை உடைத்து பொருட்களை திருடி சென்றதாகவும் கட்டிடத்தின் மீது அமெரிக்க அரசுக்கு எதிரான சுவரொட்டிகளை வரைந்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி அடிடஸ், மருந்தகம், மரிவானா விற்பனை நிலையம் உட்பட பல இடங்களில் கொள்ளை நடந்துள்ளதாகவும் ஒரு நகை கடையும் சூறையாடப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியுள்ள நிலையில் இந்த வன்முறை தற்போது கொள்ளையாகவும் மாறியுள்ளதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். தனியார் பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அவர் 700 ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. $16 பில்லியன் மதிப்பு புதையலுடன் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் வெடித்த உரிமை போர். வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொக்கிஷங்களுடன் மாயமான சென் ஹோசே என்ற ஸ்பானிஷ் கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியை நிபுணர்கள் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளனர். சென் ஹோசே கப்பலில் உள்ள புதையலின் மதிப்பு $16 பில்லியன் என்றே மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு தற்போது கப்பலில் உள்ள தங்கம், வெள்ளி மற்றும் மரகத கற்களின் உரிமையை கைப்பற்ற பல பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள சட்ட போராட்டத்தை தூண்டியுள்ளது. குறித்த கப்பலானது 300 ஆண்டுகளுக்கும் மேலாக கரீபியன் கடலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிடந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு கார்டஹேனா கடற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் விபத்து உண்மையில் புகழ்பெற்ற சென் ஹோசே கேலியன் தான் என்பதை கொலம்பியா அறிஞர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சென் ஹோசே கப்பலானது 1708ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் ராயல் கடற்படையுடனான கடுமையான போரின் போது மூழ்கியது. ஸ்பானிஷ் வாரிசுரிமை போருக்கு நிதி அளிப்பதற்காக பெருவிலிருந்து ஸ்பெயினுக்கு புதையலை ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் சார்லஸ் வேஜர் தலைமையிலான ராயல் கடற்படைகளால் முற்றுகையிடப்பட்டது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் போரின் போது அதன் வெடிப்பொருட்கள் வெடித்து கப்பலையும் அதன் புதையலையும் கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பி சென்ட் ஜோஸ் கேலியன் பயணம் முடிவுக்கு வந்தது. 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இடிபாடுகளை கண்டுபிடிக்க நீருக்கடியில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் நிபுணர்கள் தற்போது கப்பலின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இடிபாடுகளின் புகைப்படங்கள் 1707ஆம் ஆண்டு லிமா மின்ஸில் அச்சிடப்பட்ட வெள்ளி நாணயங்களை காட்டுகின்றன. இது காங்சை காலத்தைச் சேர்ந்த, அதாவது 1662ஆம் ஆண்டு தொடக்கம் 1722ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கு உட்பட்ட சீன பீங்கான் ஆகும். இது மட்டுமன்றி 1665ஆம் ஆண்டுக்கு முந்தைய அடையாளங்களுடன் பீரங்கிகளும் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது சென் ஹோசே கப்பலின் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது யார் உரிமையாளர் என்பது பற்றிய சர்ச்சையை தூண்டியுள்ளது. பல தரப்பினர் உரிமை கோருவதற்கு போட்டியிடுகின்றனர். கொலம்பியா, ஸ்பெயின் மற்றும் பெரு அரசாங்கங்கள் அனைத்தும் தங்கள் உரிமை கோரல்களை முன்வைக்கின்றன. அத்துடன் பெருவியன் சுரங்க தொழிலாளர்களின் பூர்வகுடி சமூகங்களும் சந்ததியினரும் ஒரு பங்கை நாடுகின்றனர். இருப்பினும் கொலம்பியா இந்த கோரிக்கைகளை மறுக்கிறது. மேலும் $10 பில்லியன் வழக்கு நடந்து வருகிறது. இந்த புதையலை யார் சரியாக சொந்தமாக்க வேண்டும் என்ற போட்டி ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள
டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.